Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்குது என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன வேணும்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்று வேணும். ஸ்ட்ராட்டஜிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டீனாக மார்க்கெட் ஒரு 3 மார்க்கெட் இருக்குது. ஒன்று என்ன மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா, சைட்வேஸ் மார்க்கெட்டு, அப்படி இல்லைனா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, அப்படி இல்லைனா டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட், அப்படி இல்லைனா வாலட்டிலிட்டி மார்க்கெட். மேலே கீழேயும் ஆடிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுதான் மற்ற மார்க்கெட்டில் 4 வகையான மார்க்கெட் இருக்குது. ஒன்று சைட்வேஸ் மார்க்கெட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. ஓகேங்களா, இன்னொன்று பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் அதிகமாக ஹை வாலட்டிலிட்டி இருக்கிற மாதிரி ஆடக்கூடியது. ஓகேங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% 60% மட்டும்தான் வின்னிங் பர்சன்டேஜ் கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2 கேட்டகரி என்ன எடுத்துக்கும் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டும் எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 இருக்கிற ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்குவாங்க. ஓகேங்களா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுக்குவாங்க. எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எந்த இடத்துல டார்கெட் வைக்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, 1:1 கொடுக்குதா இல்லை 1:2 கொடுக்குதா, அப்போ நம்ம என்ன அமௌண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா இந்த 1 lakhல பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ட்ரேட் பண்ண கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்போஸ் நான் 1 lakhல ஒரு 10% அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்கும், என்ன ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அதே மாதிரி எந்த லெவலில் டார்கெட் இதில் கம்ப்ளீட் ஆகும். இத்தனை வகையான விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டெய்லி ரொட்டீனாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இண்டிகேட்டர், லேகிங் இண்டிகேட்டர் இல்லை லீடிங் இண்டிகேட்டர்ஸில் ஏதோ ஒன்று விஷயம் வச்சாலும் எல்லா பேராமீட்டர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50-50 தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதை 100% பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறத நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிற ஒரு RSI பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த RSIயில் எந்த லெவலில் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அதே மாதிரி எந்த லெவலில் டார்கெட் வைக்கணும், இது ப்ரீவியஸாக எத்தனை டேஸில் கண்டினியூஸ் ட்ரேட்ஸ் கொடுத்துருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது, நான் எந்த நான் இப்போ 1 lakh வச்சுருக்கேன் அப்படின்னா நான் இந்த அக்கௌண்ட் நான் மேனேஜ் பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜியில். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் என்னால் ஸ்டாக்கில் பண்ண முடியுமா, இல்லை ஃபியூச்சரில் பண்ண முடியுமா, இல்லை ஆப்ஷன்ஸில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம இருக்கிற அமௌண்ட்டில் எதில் மணி மேனேஜ் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸ்டாக்கில் மணி மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை ஆப்ஷன்ஸில் மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா, இல்லை அப்படி இல்லைன்னா அப்படின்னா ஃபியூச்சரில் மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடே பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோமா, இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி எடுக்க போகிறோமா, அதை பற்றியான புரிதல் இருக்கணும் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், நம்மளுக்கு வாலட்டிலிட்டி மார்க்கெட்லேயும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். ஏன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 4 வகையான மார்க்கெட் தான். இந்த 4 வகையான மார்க்கெட்டில் நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா நம்ம என்னென்ன விஷயத்தை நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்பில்டு பண்ணணும், என்னென்ன வகையான மெத்தடு இதை வச்சு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு பேக் டெஸ்ட் நம்ம குறைஞ்சது ஒரு 2 years 3 years வரைக்கும் பண்ணியிருக்கணும். ஏன்னா 2 years 3 years பண்ணால் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போகலை, இல்லை எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு வெளியே வரணும். சப்போஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆனாலும் நான் மணி மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட் க்ரோ ஆகாதா, இந்த ஸ்ட்ராட்டஜி எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் ரிவார்ட்ஸ் இருக்குது நம்ம கேபிட்டலில், அதை பற்றிலாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில்
நம்ம பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரொட்டீனாக எத்தனை ட்ரேடு இன்ட்ராடேயில் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் சொல்லுவாங்க, 3 மினிட்ஸ் சொல்லுவாங்க, 5 மினிட்ஸ் சொல்லுவாங்க, 15 மினிட்ஸ். இதில் எந்த டைம் ஃப்ரேம் நம்ம வந்து வச்சு ட்ரேட் பண்ணோன்னா எனக்கு வந்து மணி மேனேஜ் பண்ண முடியும், அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்டு எனக்கு கிடைக்கும். சைட்வேஸ் ஆனாலும் சரி, ஒன் சைடு ஆனாலும் சரி, எனக்கு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த 3 மார்க்கெட்லேயும் எனக்கு கிடைக்கக்கூடியது எந்த டைம் ஃப்ரேமில் வச்சு நான் ட்ரேட் பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியும். ஏன்னா ப்ராஃபிட்டபிள் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்மளுக்கு முக்கிய காரணம் கிடையாது. சொல்லப்போனால் நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு ஃபஸ்ட்டு வேணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும் நம்ம கேபிட்டலை. இப்போ வந்து மணி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து கம்மியான பர்சன்டேஜ் வந்து ஆடனா போதும். சொல்லப்போனால் கம்மியான பர்சன்டேஜ் வந்து 50-50 அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 50 ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 50-50 போகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் அடித்த பின்னாடி என்ன மாதிரி போகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர்ஸ் வருது, தொடர்ந்து 3 ஃபெயிலியர்ஸ் 4 ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து குயிக்காக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் எதனால ஃபெயிலியர்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. இதெல்லாமே நம்ம வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ராட்டஜியில். அதே மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட் கேபிட்டல் அமௌண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும். இந்த நோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் ரிவார்ட்ஸ் கொடுக்குது அதே மாதிரி பார்த்துக்கணும். ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது, சக்ஸஸ் வந்து எவ்வளோ வருது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ வருது, ஒன் சைடு மார்க்கெட்டில் ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ ட்ரேடு வந்து சக்ஸஸ் வருது, இதெல்லாம் வந்து ஒரு நோட் பண்ணி வைக்கணும். நோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபெயிலியர்ஸ் வருது ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னா அது வந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரி டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பில்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பேக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டெமோ ட்ரேடு நம்ம வந்து பண்ணணும். ரியலாக போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம ஒரு 1 lakh கேபிட்டல் வச்சுருக்க மாதிரியும் நம்ம ரிஸ்க் ரிவார்டு மெயின்டைன் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு டெமோ ட்ரேடு வந்து பண்ணி பார்க்கணும். டெமோ ட்ரேடு பண்ணும் பொழுது ஏன்னா இத்தனை நாள் வந்து ஒரு ட்ரேடிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிஸ்க் ரிவார்டு மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுனால ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஒரு 1 வீக்கில் கொஞ்சம் க்ரோ ஆகுது அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கும்போது ஒரு தடுமாற்றங்கள் வராது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெமோ ட்ரேடில் என்ன பண்ணி அக்கௌண்ட் 1 வீக் இல்லை 1 மந்த் க்ரோ ஆகிருக்கோ அதே மாதிரி அந்த விஷயத்தை எதுவுமே எந்த ஒரு மாற்றம் பண்ணாமல் ரியல் அக்கௌண்ட்டில் வரும்பொழுது நம்ம பண்ணணும். ஏன்னா அதுதான் பெரிய விஷயம். ரியல் அக்கௌண்ட்டில் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் கரெக்டாக நம்ம பண்ணிடுவோம். ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த பதட்டத்தை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம ரியல் மணியை போட்டு நம்ம பண்ணும் பொழுது ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த பதட்டத்தின் மூலியமாக வந்து நம்ம ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ போகாததுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணிடுவோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெமோ ட்ரேடு இப்போ பேக் டெஸ்ட் எல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்ட்ராட்டஜியில் குறைஞ்சது 1 மந்த் ஆச்சு நீங்கள் வந்து டெமோ ட்ரேட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 5 days 10 days வரைக்கும் நீங்கள் வந்து 10 ட்ரேடிங் டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டெமோ ட்ரேட் பண்ணியிருக்கணும். டெமோ ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன அங்கே மெயின்டைன் பண்ணி அக்கௌண்ட் க்ரோ ஆகிச்சோ அதே மாதிரி இங்கே வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வந்து பண்ணும் பொழுது நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணணும். ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் நம்மளுக்கு ஏற்படும், அது சகஜம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ட்ரேடு வந்து சக்ஸஸ் வரலாம், ஃபெயிலியர் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் மெத்தேடு மட்டும் நீங்கள் மாற்றிடக்கூடாது. அந்த மெத்தேடு வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து உங்கள் டெமோ ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. 2 போர்ஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ரியல் ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தடுமாற்றம் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்த பின்னாடி டக்குன்னு போகலையே இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா டெமோ ட்ரேடில் ஃப்ரீயாக உட்காந்துருப்பீங்க. ரியல் ட்ரேடில் வந்து ஃப்ரீயாக உட்காராமல் உங்களுக்கு துருன்னு க்ளோஸ் பண்ணுறக்கு அந்த பொசிஷன் எடுத்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் செட்டப்லாம் மாறுறதுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் டெமோ ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் வச்சு நீங்கள்
பண்ணும் பொழுது அந்த கொஞ்சம் தடுமாற்றங்கள் அந்த வந்து குயிக்காக க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோ ட்ரேடில் வந்து ஒரு குறைஞ்சது வந்து 1 lakh வச்சு ஒரு 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இல்லை வந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா அதில் 50% வந்து உங்களுக்கு வந்தால் போதும். டெமோ ட்ரேட் ரியல் அக்கௌண்ட்டில் சொல்லப்போனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கன்ஃபார்மாக குட் ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்திருக்கு அப்படின்னா டெமோ ட்ரேடில் பண்ணி ஒரு 1 month உங்களுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணும்போது 50% வந்தால் சரி, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8% 15%. ஏன்னா ஃபஸ்ட்டு மாதங்கிறது வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு பயத்தோடையும் ஒரு குயிக்காக க்ளோஸ் பண்ணக்கூடிய விஷயத்துலையும் நம்ம பண்ணிகிட்ருப்போம். சொல்லப்போனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1 month 2 monthக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணி க்ரோமெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு உட்காந்துருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு, உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்ட்ரக்சரில் வச்சு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் உட்காருவீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மாதங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பயமாகவும் ரொம்ப வந்து பதட்டமாகவும் அந்த ட்ரேடை நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. டெமோ ட்ரேடில் பண்ணாலும் சரி. ஏன்னா டெமோ ட்ரேடுங்கிறத வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ராட்டஜி 3 விஷயத்தையும் வச்சு பார்க்குறதுனால 3 விஷயம் வச்சு பார்த்தா தான் அக்கௌண்ட் க்ரோமெண்ட்ஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஒரு வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும்னா உங்களுக்கு 50% தான் வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது, வின்னிங் ப்ராபபிலிட்டி. இப்போ வந்து ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா 50 ட்ரேடு ஃபெயிலியராக இருக்கும், 50 ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த 50 ட்ரேடு ஃபெயிலியர் ஆகிறத நம்ம வந்து அதுலேயும் நம்ம ப்ராஃபிட் வர்றதுக்கு தான் நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் வச்சு ரெண்டையும் பார்க்குறோம். இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பு இருக்குது அப்படின்னா இந்த கம்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒரு முனையாகவும் மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இன்னொரு முனையாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் 20 ட்ரேடு 30 ட்ரேடு பண்ணனாலும் அதில் 50 ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், இல்லை 15 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இருக்கலாம். ஆனால் ஓவரால் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு ஈக்குவலாக கூட இருக்கலாம். சொல்லப்போனால் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை வந்து எதுவுமே இல்லை எனக்கு வந்து இத்தனை ஒரு மாதமாக ட்ரீட் பண்ணி எனக்கு எதுவுமே இல்லை அந்த கேட்டகரிக்கு போகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்பில்டு பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸில் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சின்ன சின்ன க்ரோமெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்டு. ஏன்னா எதனாலனா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ராட்டஜி 3மே ஒரு ட்ரேடில் பில்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 1 monthக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சக்ஸஸ் பண்ண முடியும். வெறும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுக்கிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுவும் இல்லாமல் மணி மேனேஜ்மெண்ட் எதுவும் இல்லாமல் டெய்லி ரொட்டீனாக ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரேடு அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ட்ரேடு சொல்லுதோ அந்த ட்ரேடு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபெயிலியர்ஸில் தான் இருப்போம். சொல்லப்போனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம எப்படி பில்ட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி நீங்கள் ரொட்டீனாக ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, மணி மேனேஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு RSI பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், மேக்டி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், ஸ்டோகாஸ்டிக் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், இல்லை வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், CPR பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். எந்த ட்ரேட் என்ன வகையான ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நீங்கள் குறிப்பிட்ட ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கும், 50% லூசிங் ப்ராபபிலிட்டி இருக்கும். ரெண்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து 10 ட்ரேட் எடுத்தால் 5 ட்ரேடு ஃபெயிலியர் ஆகிடும், 5 ட்ரேடு சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது இருக்கும், ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் ஆகணும். சொல்ல போனால் சப்போஸ் எனக்கு வந்து 50% ப்ராபபிலிட்டிக்கு 50% வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி 50% லூசிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த ட்ரேடெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடில் ஃபெயிலியர் வருது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதில் தான் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அந்த மெத்தடெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து நிறையா இருக்குது. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பயன்படுத்தணும், உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் பயன்படுத்தணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் அக்கௌண்ட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ரிஸ்க் ரிவார்டுங்கிறது வந்து எல்லா ட்ரேடுமே வந்து 1:2 1:3 1:5 கிடச்சிடாது. டெய்லியுமே வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் 1:3 கிடச்சிடாது. அதே மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு 1:3 1:4 வரைக்குமே கிடைக்கலாம். ஆனால் சைட்வேஸ் மார்க்கெட்டில் கிடைக்காது. உங்களுக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1:3 வராது. உங்களுக்கு ரொம்ப ரேர் 1:3 வர்றதுங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:4 1:3 கிடைக்கும். ஆனால் சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணால் தான், ஏன்னா ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி ரெகுலராக இன்கம் வந்தால் தான் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு படவடப்பு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியில் தான் நம்ம வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் நடந்திருக்கு, இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ரிஸ்க் ரிவார்டு எதுவுமே வைக்கல, மணி மேனேஜ்மெண்ட் எதுவுமே வைக்கல அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சைட்வேஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து சைட்வேஸில் தான் ஃபெயிலியர்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து சைட்வேஸில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி இப்போ 2 ட்ரேடு 3 ட்ரேடு ஃபெயிலியர் ஆகிடுச்சு ரொட்டீனாக, அப்போ நான் வந்து எந்த மாதிரி வியூவில் நம்ம பார்க்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த லெவலில் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் பிரேக் அவுட் ஆகும் பொழுது அந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கும்போது அந்த லெவலில் வந்து கன்ஃபார்ம் ட்ரேடில் வந்து நான் எவ்வளோ குவான்டிட்டி நான் இன்வெஸ்ட் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு ஃபெயிலியர்ஸ் ஆகிற ட்ரேடை வந்து அடுத்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு வரும்போது நம்ம மணி மேனேஜ் மூலியமாக நம்ம வந்து அந்த இருக்கிற லாஸ் எல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு கவர் பண்ண முடியும், ப்ராஃபிட்டாக கொண்டு வர முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஒரு 5 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிங்கிறது உங்களுக்கு பகுதி ஒரு 10 ட்ரேடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 ட்ரேடு சக்ஸஸ் கொடுக்கும், 5 ட்ரேடு ஃபெயிலியர்ஸ் கொடுக்கும். அது கன்ஃபார்மாக அப்படி தான் கொடுக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 70% வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 7 ட்ரேடு வேணால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கலாம், 3 ட்ரேடு ஃபெயிலியர்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஃபெயிலியர்ஸ் ஆகிற ட்ரேடு வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் எப்படி வைக்க போகிறீங்க அந்த ட்ரேட்ஸ்க்கு, அதில் தான் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக எப்படி கொண்டு வருது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது, அதே மாதிரி ஒன் சைட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், ஒன் சைட் மார்க்கெட்டில் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து ப்ராஃபிட்டாக கொடுக்கும், சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் அதிகமாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம எப்படி எந்த வியூவில் நம்ம வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்க்கணும் ஸ்ட்ராட்டஜியை, அதெல்லாம் பேஸ் பண்ணி அடுத்த வீடியோஸில் நான் பேசலான் இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.